அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வானகர மீன் மார்க்கெட் தாங்க. அக்காவும் மாமாவும் புதுமனை புகுவிழா முடிச்சுட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன விருந்து வைக்கிறாங்க. அதுக்காக மீன் மார்க்கெட் கிளம்பிட்டோம் மீன் வாங்கிறதுக்காக. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎஸ் ஹாப்பி விலாக் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் 5 மணிக்கு எழுந்து கிளம்பிட்டோங்க மீன் மார்க்கெட்டுக்காக. இப்போ ஒரு 5:15 இருக்கும் இந்த வீடியோ எடுக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பனிங்க, செம குளிர். அந்த இதுலேயே ரோடெலாம் ரொம்ப காலியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், மெயின் ரோட்லாம் கூட ரொம்ப போகல, ஷார்ட்கட் வழியாக கிளம்பிட்டோம். அப்படியே ரோடே அமைதியாக இருந்துச்சுங்க. அப்புறம் கிட்ட வர வர பனி 5:30 மணி ஆயிடுச்சு. பனி ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிடுச்சுங்க. இருக்க மெயின் ரோட்லாம் போகும்போது எதிரில் வண்டி வரதே தெரியல. லைட்டு வெளிச்சமே ஒரு மாதிரி பிளர்ராக இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா மார்கழி மாதம் முடிஞ்சும் பனி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பனியால் நம்மளுக்கு உடம்பு ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு உடம்பே செட் ஆகலை எல்லாருக்குமே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே. அதனால் நான் சேஃப்டியாக மப்ளர் அப்புறம் சொட்டெல்லாம் போட்டு சேஃப்டியாக தான் போனோம். எங்கள் வீட்டுக்காரர் எதுவுமே போடலை. ஆனால் பனி ரொம்ப ஜாஸ்தி தான். கிட்ட போக போக பாருங்கள், மெயின் ரோட்டில் பாருங்கள், எதில் வண்டி கூட சைடில் தெரியல. அந்தளவுக்கு அவ்வளோ பனி இருக்குது. மார்க்கெட் கிட்ட வந்துட்டோம் நாங்கள். மீன் வியாபாரம் பண்ணுறவங்கலாம் மீன் வியாபாரம் பண்ணுறவங்க மீன் எடுக்கிறதுக்கெலாம் வந்துட்டாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வரேங்க. இந்த மீன் மார்க்கெட் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. இந்த சென்னை ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். ஆனால் இந்த டைமில் செம கூட்டங்க. ரோடு தான் காலியாக இருக்குது. ஆனால் மீன் மார்க்கெட்டில் உள்ளே நுழையவே முடியல. அவ்வளோ டிராஃபிக்கு. உள்ளே வரவே முடியல. மீன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. எதுவுமே டேமேஜே கிடையாது. அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ். தாராளமாக மீன் வாங்கலாம். இங்கே கடல் வரால்லாம் 1 கிலோ 500 சொன்னாங்க. திருக்க மீன் 200 கொடுத்தாரு. மீன்லாம் கொஞ்சம் இந்த வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக தாங்க இருக்குது. ஆனால் நேரில் பார்க்கும்போது பெரிய பெரிய மீன் தாங்க அது. நாங்கள் எறா ஒரு 2 கிலோ வாங்கினோம். கடமா ஒரு 2 கிலோ. எறா 250 போட்டாங்க. கடமா 3 கிலோ 300 போட்டாங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுங்க. அப்புறம் பொடி மீன்லாம் வாங்கினோம். ஆனால் கூட்டம் ஜாஸ்திங்க. நிறைய வீடியோ என்னால் எடுக்க முடியல, அவ்வளோ கூட்டம். நாங்கள் வேறு நிறைய மீன் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் நாங்கள் வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஆனால் கட்டிங் போகிறத மட்டும் வீடியோ எடுத்தேன். அதே பாதி எடுக்கலை. சொரா மீன்லாம் வாங்கினேங்க. சொரா மீன் 250 அப்படின்ற மாதிரி 2 கிலோ சொரா போட்டு செய்கிறதுக்காகவே வாங்கினோம். அந்த மீன்லாம் நல்லா கட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கவர் எதுவுமே எடுத்துகிட்டு வராத வந்துட்டோம். எங்களுக்கு தெரியாது கவர் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. வெறும் கூட மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் பக்கத்தில் போயிட்டு கவர் வாங்கிட்டு வர சொன்னாங்க அந்த அண்ணன். அப்புறம் கட் பண்ணி போடுறதுக்கு கவரை வாங்கிட்டு கொடுத்த பிறகு அந்த அண்ணன் மீன் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீன்லாம் இதில் குட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் பெரிய பெரிய மீன் தாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மீன் 250 சொரா மீன்லாம் 250. அப்புறம் திருக்க மீன், அப்புறம் நாக்க மீன் நல்ல பெரிய மீனுங்க. அது 500 சொல்லியிருந்தாங்க. கவலை மீன் 150 கிலோ. கிலோ 150 தாராளமாக வாங்கலாம். ஆனால் பெரிய பெரிய மீன்லாம் கொஞ்சம் ரேட்டு தாங்க. இறாலாம் ஓகே, ஓரளவுக்கு வாங்கலாம். கடமாவும் வாங்கலாம். இந்த விரால் மீன், நாக்கு மீன் இதெல்லாம் தான் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. திருக்க மீன் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். நல்லா இருந்துச்சு மீன். நல்லா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணி வாங்கிட்டோம். ஆனால் வீடியோ தான் என்னால் சரியாக எடுக்க முடியல. நாங்கள் மீன் வாங்குகிற ரேட் கேட்டு பார்த்து வாங்குறதுனால வீடியோ சரியாக எங்களால் எடுக்க முடியல. ஆனால் நல்லபடியாக வாங்கிட்டோம். நிறைய மீன் தான் வாங்கினோம். எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மீன் நான் திருக்க மீனும் நாக்கு மீனும் சேர்த்து வாங்கிட்டோம். எங்களுக்கு தனியாக நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டோம். மற்ற மீன் அக்கா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மீன் எல்லாம் ஒரு கவரில் போட்டோம். நாங்கள் வீட்டுக்கு தனியாக எடுத்துகிட்டு வர மீன் தனியாக ஒரு கவரில் போட்டோம். மீன்லாம் நல்லா சூப்பராக வெட்டினார் அவர். நல்லா கடன்னு வெட்டி கொடுத்துட்டாரு. இந்த மீன் பாருங்கள், நாக்க மீன். நல்லா இது பெரிய மீனுங்க. இது 1.25 கிலோ இருந்துச்சு. 1.25 கிலோ இருந்துச்சு இந்த மீன். அப்புறம் பின்னாடி இருக்கவங்களாம் அந்த மீனில் இருக்கும் பெறலாம் எடுத்து கொடுத்தாரு. இவர் என்ன பண்ணார், டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டார்.
நல்லா ஸ்பீடாக தான் வேலை பார்த்தாரு. நல்லா டக்கு டக்குன்னு நாங்கள் டைம் வேறு ஆகிடுச்சி. நாங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அங்கே போய் க்ளீன் பண்ணி வீட்டில் க்ளீன் பண்ணி 1 மணிக்கெலாம் செய்யணும். இங்கேயே மணி 7:30 மணி ஆகிடுச்சிங்க. 7, 7:30, 7:45 ஆகிடுச்சி. நாங்கள் 8 மணி ஆகிடுச்சி நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வரதுக்கு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்குங்க, செம்ம கூட்டம். நான் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால மார்க்கெட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மீன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. என்னால் வீடியோ தான் எடுக்க முடியல. பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் தள்ளிட்டு போகிறாங்க பாருங்க. நாங்கள் அதோட பேக் பண்ணி கவரில் செட்டாக எடுத்து வச்சிட்டோம். ஆனால் பனி மட்டும் குறையவே இல்லைங்க, அவ்வளோ ஒரு பனி. வண்டி வந்து இந்த சைடு அந்த சைடும் போகிறதுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக வண்டியை எடுத்துகிட்டு வந்து கிளம்பியாச்சு. அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 3 மாதத்துல எனக்கு 100 சப்ஸ்கிரைப் மேலவே வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு. அக்கா வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு வெறும் கடல் வகை மட்டும்தான் செஞ்சோம், வேறு எதுவுமே செய்யலை. ஆனால் இதுவே சூப்பராக இருந்துச்சுங்க, எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு குட்டீஸுங்களாம் என்ன பண்ணாங்க, டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டெலாம் போட்டு. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.